இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் இட்லி அரிசி, 1 கப் தோசை அரிசி, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச அரிசி, இட்லி அரிசி, தோசை அரிசி, உளுத்தம்பருப்பு, மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கால் ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 5 ஹவர் நம்ம ஊற வச்சுருவோம். 5 ஹவர் ஊறின அரிசியை நல்லா அரைச்சி 6 ஹவர் அந்த மாவு புளிக்க விட்டுறணும். இப்போ நான் அரைச்சி ரெடியாக இருக்க மாவு இருக்குது. இப்போ இந்த புளிச்ச மாவில் அரைஞ்சி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த குழிப்பணியாரம் கண்ணில் சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு அதில் ஊற்றலாம். அது மேலே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிட்டதும் அதை அப்படி மெதுவாக திருப்பி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. மெதுவாக எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விடுங்க. ரெண்டு சைடு நல்லா வேகணும். இது எல்லாம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு பாருங்க. மறுபடியும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாவில் நீங்கள் தேவைப்பட்டால் கேரட் துருவி போட்டுக்கலாம், சோவிக்கீரை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மறுபடியும் நீங்கள் திருப்பி போட்டு நல்லா வெந்திருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருந்து எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், சூடான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதோடு கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். மேலே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் இதை உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ள சாஃப்டாக இருக்குது. சூப்பரான கிறிஸ்பியாக இருக்கிற குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.